பெரிய டைரக்டரே செய்ய முடியாத முயற்சியை வந்து கிருத்திகா உதயநிதி வந்து அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பாராட்டணும். டைரக்டரை வந்து கண்டிப்பா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஹாய் ஹலோ, வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்னைக்கு திரையரங்கத்தில் நாம பார்க்க போகிற படம் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் பண்ண ஜெயம் ரவி, நித்யா மேனன், மனோ, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், லால், சிந்து ஆகியோரெல்லாம் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே வேணாம், நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரியும், கல்யாணங்கிறது லைஃப்ல இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எய்மில் உள்ள ஒரு ஹீரோ. கதாநாயகி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வாரிசுங்கிறது ஒன்று வேணும். அது வந்து அந்த வாரிசு வேணும்னா என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் வேணும்னா என்ன செய்கிறாங்க, ஒரு மாப்பிள்ளை வேணும். இந்த மாப்பிள்ளையே இல்லாமல் ஒரு வாரிசை இந்த நம்மளால் உருவாக்க முடியாது அப்படின்னு பலமாக யோசிக்கிறாங்க, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு உருவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி நம்ம பெற்றுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையே எய்மா வச்சிருக்கிற ஒரு ஹீரோயின். இவங்களுக்கு வந்து பார்த்தா கல்யாண ஆசை வந்துச்சா, அவங்களுக்கு கல்யாண ஆசை வந்துச்சா, இந்த புள்ள என்ன பண்ணும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய எண்ணத்துங்களை சொன்னதுனால வந்து படம் வந்து அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டே இருந்துகிட்டு இருக்குது. படத்தோட ஹீரோ யாருன்னா ஜெயம் ரவி. ஜெயம் ரவி என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்காண்டியில் இந்த 2025 வந்து அவருடைய பேரை மாற்றி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ரவி மோகன் சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாரு. ஜெயம் ரவியே ரவி மோகன் ஆனாருங்கிறது அது அவருடைய பர்சனல் விஷயம், நான் அதில் போகல. இந்த ரவி மோகன் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த பிரதர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்புலேயும் சரி ஒரு இதுலேயும் சரி அவருக்குள்ள பிரச்சனையை வந்து படத்தில் வந்து காமிச்சதுனாலேயும் என்ன தெரியல, படமும் சரியாக போகல, படத்தோட கதையும் சரியாக போகல, படத்தில் அவர் செட்டான விதமே சரியாக இல்லை. அதுக்கு பின்னாடி இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா அதே போல தாங்க. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் கதைக்களம் வந்து இவருக்கு கை கொடுக்கணும்னு தான் சொல்ல முடியும். பெர்ஃபார்ம் பண்றதுக்குள்ள இடம் எந்த இடத்துலையுமே அவருக்கு வந்து ஒரு ஸ்கோர் பண்றதுக்குள்ள இடம் இல்லாததுனால அவருடைய நடிப்புடைய திறமை வந்து வெளிக்காட்ட முடியாமே போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்ம நித்யா மேனன். இந்த படத்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணும் போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே கண்மணியில் யார் ஹீரோயின் கேட்டீங்கன்னா நம்ம நித்யா மேனன் தான். இவங்க வந்து கண்டிப்பா ஆப்டா இருப்பாங்க. அந்த கதையை சூஸ் பண்ணிட்டு ஒரு போல்டான கேரக்டர். அவங்க இயற்கையாகவே வந்து அவங்க ரொம்ப போல்டானவங்க. கேரளத்து ஹீரோயின் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இந்த கதையில வந்து தாராளமாக நடிக்கணும்னு அவங்க ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை ஓகே கண்மணி மாதிரி அமைஞ்சாவே போதும், இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகுங்கிறது டைரக்டர் கிருத்திகா உதயநிதியோட ஃபோக்கஸாக இருக்கு. அதனால அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுங்க ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ரொம்ப அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. அவங்க ஐபால்லாம் அவ்வளவு பேசுது. அந்த மாதிரி பேசினா கூட இந்த கதையில வந்து அவங்க நடிக்கிறதுக்குள்ள ஸ்கோப்பே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. கதை நல்லா இருந்தா தானே அவங்க வந்து நடிக்க முடியும் இல்லையா. நம்ம திருச்சிற்றம்பலம் பார்த்தோம், எவ்வளவு வந்து 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி அவ்வளவு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த படத்துல வந்து ஸ்கோர் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. படத்துக்கு படம் கம்பேர் பண்ணக்கூடாதுனாலும் அவங்களுடைய கம்பேரிஷன் இந்த இடத்துல தேவைப்படுதுங்க. அதனாலதான் சொல்றேன், தனுஷுக்கும் நித்யா மேனனுக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து இந்த படத்துல ஜெயம் ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் கண்டிப்பா வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட்டே ஆகலன்னு சொல்ல முடியும். தனித்தனியாக நின்று தனித்தனியாக எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு ஐபால் கான்டாக்ட் இல்லை. பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன ஒரு பரவசம் ஏற்படுத்தலை. ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்னு சொல்கிறாங்க, ஆனால் ஃபீல் குட்டே வந்து வரலை, ஃபீலாகவே ஆகலை. அந்தளவுக்கு உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அதையும் தாண்டி வந்து ஒரு க்ரஷ் மாதிரி அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதே இவங்க 2 பேரோட ஆக்டிங்கை பொறுத்தவரை ஜெயம் ரவி வந்து கம்பேக்கா பிரதரோட நல்லா நடிச்சாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லணும். நித்யா மேனன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த திருச்சிற்றம்பலம் அளவுக்கோ ஓகே கம்பெனிகளுக்கோ கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை தாண்டி ஹீரோ ரவி மோகனுடைய ஃப்ரெண்டா யார் நடிச்சிருக்காங்கன்னா வினயும் யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இந்த வினயோட கேரக்டர் எப்படின்னா அவர் ஒரு கே கேரக்டர். உங்களுக்கே தெரியும் அவருடைய ஆசையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஹீரோடைய ஆசை என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கல்யாணமே ஆகக்கூடாது, ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆசை என்னன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றுக்கணும், வாரிசை உருவாக்கணும்னு ஆசை. ஃப்ரெண்டாக வருத்தாங்க யாரு, நம்ம வினய். வினயுடைய ஆசை என்ன தெரியுமா, கை வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. இவர் குணச்சித்திர நடிகரா இல்லை காமெடியனாங்கிறது தெரியாத அளவுக்கு அவருடைய கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கவுடான ஒரு கர்நாடகா பையன் கேரக்டர் பண்ணுறாப்புல, எங்கேயுமே ஒட்டால, காமெடி எதுவும் ஒட்டால. அவர் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீணடிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவர் சும்மாவே நடிக்க மாட்டாரு, சும்மா வந்தாவே காமெடிங்கிற பேர்ல வந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. எந்த இதுவுமே அது கூட ஒர்க் அவுட் ஆகலாங்கிறது மனசு தோற. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவை யார் நடிச்சிருக்காங்கன்னா லால் நடிச்சிருக்காப்புல. லால் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்குள்ள அதே ஸ்டைலு, ஒரு மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ், அப்படி நடக்கும் போதே இப்படிலாம் அப்படி நடக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருடைய போர்ஷனை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாரு. ஹீரோயினுடைய பெற்றோரை யார் நடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மனோவும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அம்மாக்குள்ள அதே ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மனோவும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்குள்ள அதே ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு, அப்பா ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு.
ஜெயம் ரவிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துடும். ஃபியான்சி யாருன்னு கேட்டீங்கன்னா சிந்துன்னு ஒரு கேரக்டர். உண்மையிலேயே சொல்றேன், அந்த கேரக்டரை பத்தி சொல்லி ஆகணும். அவ்வளவு ஃபிட்னஸ், அவ்வளவு கியூட்டா, அவ்வளவு இதா இருக்காங்க. நிவேதா பெத்ராஜா யாவப்படுத்துற அளவுக்கு ஒரு நல்லாவே இருந்தாங்க. நம்ம உத்து பார்த்தோம்னா நிவேதா பெத்ராஜா சிந்துவான்னு சொல்ற கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. அந்த கேரக்டரை பொறுத்தவரை ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கோணமும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. அவங்க தாட் ப்ராசஸ் வேற. இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு மாதிரி தாட் ப்ராசஸை வச்சுக்கிட்டு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாவும் இல்லாம, ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா வந்து ஃபேமிலி ஓரியன்டாவும் இல்லாம, ஆக்ஷன் டிராமாவும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்லேயே இந்த படம் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு இவங்க செட் பண்ண ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து 2K கிட்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி நல்ல அல்ட்ரா மாடர்னாக ட்ரை பண்ணிட்டு, அல்ட்ரா மாடர்னாக இதுவரை தமிழ்நாடு பார்க்காத கலாச்சாரத்தை உள்ள பூத்தி அந்த மாதிரி ஒரு புது விதமாக சொல்லியிருந்தா கூட நம்ம மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு இந்த கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுனாலும் சரி, ஒரு புது முயற்சி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளை பாராட்டலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாவது போயிருக்கலாம். அல்லது ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணியிருந்தா கூட நம்ம அதுவும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே ஏற்றுக்கலாம். இந்த பக்கமும் பரவாயில்ல, அந்த பக்கம் பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கடா படம் ஆவரேஜ்ங்கிற மாதிரி போயிருக்கலாம். இந்த கல்ச்சர் வந்து பாதி சொல்லி பாதி சொல்லாம, சொல்ல வந்த கருத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சொல்லாம, அதாவது கே வந்து கல்யாணம் பண்றது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ல புள்ள பத்துக்கிறது, டெஸ்ட் பேபியில் புள்ள பத்துக்கிறது, இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரியா ஒரு கிளம்சி பண்ணி அவங்களுடைய கன்ஃபியூஸை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் படத்துக்கு சொல்ல போற விஷயமா இருக்குது. 2015 வெளிவந்த மணிரத்னம் சார் இயக்கிய லோகி கண்மணி படம் பார்த்தீங்கன்னா அதில் லிவிங் டுகெதர்ங்கிற மேட்டரை வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ரசிக்கும்படியா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அது அப்போதான் ஸ்டார்ட் ஆகி பழகினது. அதை வந்து தமிழ்நாட்டில் சொன்னார். ஒரு மாதிரியான மிக்சடு விமர்சனம் வந்தாலுமே வந்து அந்த படம் உண்மையிலேயே மக்களுக்கு பிடிச்சது, இலசனுக்குலாம் பிடிச்சது, 2K கிட்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுமையாக ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னடா புதுமையாக சொல்ல, இதை விட வேற என்னடா இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் டைம் டிராவல் படம்ங்கிற ஒன்று வந்திருக்காது. டைம் லூப்ஸில் வந்த மாநாடு வந்து பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது. ஏன் மாநாடு ஹிட் ஆச்சு? மாநாட்டில் அப்படி என்னங்க இருக்குது? ஒரு வித்தியாசம் இருந்துச்சுங்க. டைம் லூப்ஸுங்கிற ஒரு மேட்டரை வச்சுட்டு அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாளை எப்படி ஹிட்டான படம், ஏன் அதில் என்ன இருக்குங்க? அதில் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமைஞ்சதுனால தான் அது பிடிச்சி. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் என்னன்னா, வெஸ்டர்ன் கல்ச்சரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இவங்ககிட்ட காமிப்போம், இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்ன விதம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து புதுமையாக நீங்கள் வந்து என்ன விஷயம் இந்த இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன விஷயம்லாம் இப்போ ஈர்க்க படம், இதெல்லாம் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போகுது, இதெல்லாம் வந்து இந்தியாவில் பரவ போகுதுங்கிற ஒரு மேட்டர், சின்ன மேட்டர் எடுத்து நீங்கள் பண்ணியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சி வந்து உண்மையிலேயே பாராட்டணும். இதை வந்து சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். பெரிய டைரக்டரே செய்ய முடியாத முயற்சியை வந்து கிருத்திகா உதயநிதி வந்து அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டணும். டைரக்டரை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா வணக்கம் சென்னை உண்மையிலே ஒரு மிக்சடு விமர்சனமாக இருந்தாலும் சாங்ஸ் அவங்க எடுத்த விதம் எல்லாமே வந்து 2K கிட்ஸ் பிடிச்சி ரொம்ப நல்லாவே ஏசென்டெல்லாம் போச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காளி, அதோட கொஞ்சம் ஒருபடி மேலே ஏறி காளியுமே வந்து பெரிய கமர்ஷியல் ஹிட் கொடுக்காட்டினா கூட ஒரு சுமாரான படமாகவே போச்சு. மூணாவது எடுத்த பேப்பர் ராக்கெட்டுங்கிற வெப்சீரிஸ் வந்து நல்லாவே பேசப்பட்டுச்சு. காளிதாஸ் ஜெயராம ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டரை வந்து செம்மையா வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை வேணா ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனால் அவங்க டைரக்டரா ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துல ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, சினிமோட்டோகிராஃபர் வந்து கௌமிக் ஆரி வந்து ரொம்ப நல்லாவே சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம். ஒளிப்பதிவை பொறுத்தவரை தாறுமாறா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைடெக்கான ஒரு சூப்பரான விசுவல்ஸ் செம்மையா இருக்கு. ஒரு ஃபோர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு பேக்ரவுண்டு கூட ரொம்ப அழகா செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தோதா வந்து நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிச்சி காஸ்டியூமா, பிளேசர், கோட்டு அந்த மாதிரியே வந்ததுனால எங்கேயுமே ஒரு கலீஜான ஒரு ட்ரெஸ்ஸே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மெனக்கெட்டு இருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா என்டென்ட் புன்னகை, எங்கேயும் காதல், அந்த பேட்டர்ல வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு அருமையான டிஐ பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே அவரை பாராட்டணும். அவ்வளோ அருமையான வந்து சினிமோட்டோகிராஃபி தான் சொல்லணும். அப்படியே படம் உட்காந்து வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து லாஸ்ட் ஃப்ரேம் வர பயங்கர கூலிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்ணுக்கு வந்து பயங்கரமான குளிர்ச்சியாக இருந்துச்சு எல்லாம். அதனால தான் நான் சொல்கிறேன், கிருத்திகா உதயநிதி வந்து பாராட்டி ஆகணும் டைரக்ஷனில். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா லாரன்ட் கிஷோர் வந்து அவருடைய ஒர்க்கை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. நல்ல கிரிப்பா பண்ணியிருந்தாரு. ரொம்ப அதாவது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே வந்து ஒரு லேக் விடாம இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாரு. இதையும் தாண்டி ஒரு ஆளை சொல்லி ஆகணும். இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் A.R. ரஹ்மான் சார். இந்த A.R. ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய பணி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணாரு. அந்த கிளாசிக்கல் விண்டேஜ் A.R. ரஹ்மான் மாதிரி அந்த வயலின் அந்த சோகத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து என்ன சொல்றது பேஸ் கித்தார் எல்லாமே வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப
அருமையாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஸ்பேஸ் வந்து சரியாக கொடுக்காததுனால ஒரு ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு நல்ல சீனாக இருந்தால் ஒரு நல்லதாக ஒரு சோகத்தை உருவாக்கி இருக்க முடியும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ரொமான்ஸாக இருந்தால் ரொமான்ஸை உருவாக்கி இருக்க முடியும். அதுக்குள்ள ஸ்பேஸே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக அவங்க கதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி சில கதைகளை வந்து உருவாக்காதனால அவரால் வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். என்ன இழுக்குது சாங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம சாங்கு, சரியான வைபான சாங். ஆனால் அந்த சாங்கை போய் மாண்டேஜில் மாற்றி விட்டுட்டாங்க. அது வந்து மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து 2K கிட்ஸ் எந்திரிச்சு ஆட விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயம். இதை யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, எண்டு கிரெடிட்ஸ் போடும்போது அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏராமானும் தி வந்து ஆடுறாங்க. அது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட எண்டு காலில் பார்த்துட்டு நம்ம வந்து சரி ஓகே நல்லா சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். இதை ஏராமானுடைய பணின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா February 14 காதலர் தினத்தன்னைக்கு வெளியாக வேண்டிய படம். தவிர்க்க முடியாத விடாமுயற்சி கைவிடப்பட்டதுனால அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஒரு செகண்ட் அவங்க யோசனை பண்ணிட்டு இல்லை நம்ம பிளான் பண்ணது காதலர் தினம், காதலர் தினம் அன்னைக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா பேசப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம மூடு வந்து அந்த மாதிரி மூடில் இருக்கு. பொங்கலுங்கிறது குடும்பம் எல்லாமே வந்து சிறப்பாக சந்தோஷம் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அந்த திருநாளில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது பொருத்தமாகவே இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் படத்தை பார்ப்பாங்களா, எல்லாரும் பார்ப்பாங்களாங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. எல்லாமே சந்தோஷமாக ஒரு காமெடி கலந்தது ஒரு நல்ல படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற விரும்புகிறவர்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருந்திருக்கும். எதை நம்பி இந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பொறுத்திருந்து February 14 ரிலீஸ் பண்ணியிருந்தால் நிச்சயமாக காதலில் கைவிடப்பட்டவர்கள், காதலிக்கிறவங்க, காதலிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க, பிரேக்கப் ஆனவங்க எல்லாருக்குமே அந்த நாள் வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். அந்த நாளில் விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து ஆவரேஜான படம். டைம் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் பாருங்கள். இது பொங்கலுக்கு ஒரு சிறப்பான படமானு சொன்னால் அது நம்மளுக்கு சந்தேகம் தான். ஒரு படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா தேட்டருக்குள்ள மெட்டீரியல்னு சில விஷயங்களாக இருக்குது. அந்த மெட்டீரியல்லாம் இருந்தால் மட்டும்தான் தேட்டரில் வந்து கண்டுகளிக்க முடியும். ஆனால் இது தேட்டர் மெட்டீரியலான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது ஒரு OTT கண்டென்ட். நீங்கள் வீட்லேயே வந்து 65 inches டிவி 75 inches டிவிலாம் வந்துருச்சு. அதனால் இது வந்து OTT கண்டென்ட்டாக இருக்கிறதுனால OTTலேயே பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கலாம். டைம் இருந்தால் ஒரு தடவை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த நிமிஷம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.